சூப்பரான பர்கர் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. என்ன ஜெஷிதா தாத்தா வரும்போது ஸ்நாக்ஸ் பயங்கரமா இருக்கு பார்க்கவே. சோ இப்போ என்ன காயுது எண்ணெயில வந்து போட்டுறேன் फ्रेंड्स. மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க फ्रेंड्स. வாவ் फ्रेंड्स இங்க பாருங்க சங்கீதா ஒரு கடி கடிச்சிட்டாரு. ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா KFC பர்கர் வந்து செய்ய போறேன் फ्रेंड्स. நானு குட்டி பொண்ணு பாருங்க ஒரு கண்ணாடி பத்தாதா ரெண்டு கண்ணாடி ரெண்டு கையில எடுத்து கேக் பயங்கர சேட்டை பண்றா फ्रेंड्स. ஹாய் फ्रेंड्स சொல்லு ஜெஷிதா. எந்த கண்ணாடி வேணும் ஜெஷிதா உனக்கு? பச்சை பச்சைன்றா. பச்சை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் தான் பச்சை பச்சைன்னு சொல்றா அவ. இது மஞ்சள் சொல்லு. மஞ்சள் எல்லோ எல்லோ மௌன விரதம் ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா வச்சுக்க அப்ப மட்டும் மௌன விரதமா இருப்பா. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா வாய் கீழியும் காது வரைக்கும் இவளுக்கு. அப்படித்தானே ஜெஷிதா? அவ்வளவுதான் फ्रेंड्स போய் பார்க்கலாமா? போட்டு வரேன் பாப்பாக்கு. குட் கேர்ள். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அம்மா கைது அம்மா போட்டு ரெண்டு பேரும் போட்டு கண்ணாடி போட்டு காட்டுங்க. யாரும் அழகா இருக்கு? பாப்பா அழகா இருக்கா நான் அழகா இருக்கேனா? பாப்பாவா? பாப்பா இல்ல அம்மா தான் அழகா இருக்கு ஜெஷிதா. அம்மா அம்மா தான் அழகா. அம்மா சூப்பர் சொல்லு. அம்மா சூப்பர். வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். பர்கர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து KFC ஸ்டைல சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணனும். சிக்கனை வந்து ஊற வச்சுக்கலாம். போலாமா? ஆமா நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். ஓகே ட்ரான்சிஷன் போடுங்க. ஜெஷிதா என்னமா என்னமா என்ன ஜெஷிதா என்னமா தாத்தாவா வாங்க மாமா. அவர் பாரு தாத்தா தாத்தா சவுண்ட் வெளியில இருந்து சவுண்ட் கேட்ட உடனே தாத்தா என்னமா என்னமா தாத்தா வந்துக்கிறாரு. ஜெஷிதா தாத்தா வந்துக்கிறாரு பாருமா. தாத்தா 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 சாப்பிட்டீங்களா கேளு. தாத்தா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க கேளு. ஜெஷிதா தாத்தா சாப்பிட்டீங்களா கேளு. சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கேளு. பூவா சாப்பிட்டியா? எங்க அவ சொல்லி கொடுத்தா ஊவா ஊவான்னு சொல்லுவா. ஆமா விளையாட முடியல. ஜெஷிதா மாமா காலையில 11 மணிக்கு கிளம்பி இப்பதான் வந்திருக்காரா? என்னம்மா பண்ற ஜெஷிதா? தாத்தா தாத்தா பையமா ஒண்ணுமே கிடையாது. தாத்தா வரும்போது ஸ்நாக்ஸ் கண்டுபிடிச்சாரு பாரு. அம்மா நான் செம்பருத்தி பூ பறிச்சு கொடுக்க சொன்னேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா செம்பருத்தி பூவா? ஆமா ஆயில் காய வைக்கணும். செம்பருத்தி பூ மருதாணி எல்லாமே பேக்கிங்ல வருது. ஆமா சரி சூப்பரா இருக்கு. ஊர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஐட்டமும் வந்து கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மரம் செடி எல்லாம் இருக்கு. பட் எனக்கு யாரையும் தெரியல இங்க போய் கேட்கறதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து பர்ஸ் தர சொன்னேன். பர்ஸ் சொல்லிட்டாங்க. செம்பருத்தி மருதாணி காய். ஓ காயா? ஆமா. சோ எல்லாமே ஹேர் ஆயில் தான். எல்லாமே ரொம்ப நல்லது. அதனால நாம ஜெஷிதா சாக்லேட் வாங்கி வந்தாரா மாமா? அவர் ஆல்ரெடி எடுத்துட்டாரு சங்கடா. வந்தோடனே வந்து கட்ட போய் பாக்குற. சாப்பிடுப்பா டைம் ஆகுது பாரு. காலைல சாப்பாடு சாப்பிட்டு 3 மணி
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பர்கர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து பொரிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா ஊற வைக்கணும் மசாலா எல்லாம் போட்டு, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல நம்மளே வந்து பாத்தீங்கன்னா பர்கர் செஞ்சு சாப்பிட போறோம்னு. அதுவும் KFC ஜிஞ்சர் பர்கர், ஜிங்கர் பர்கர் அந்த மாதிரி. ஆமா கிடையாது, ஜிங்கர் பர்கர். ஓகே. ஆக்சுவலி KFCல வந்து அந்த பர்கர் எப்படின்னா அந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னு பர்கருக்குள்ள வச்சு கொடுப்பாங்க. ஆமா ஆமா. சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி அடை மாதிரி வந்து கட்லெட் மாதிரி செஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வச்சு கொடுப்பாங்க. சோ சிக்கன்லயும் பண்ணலாம், உருளைக்கிழங்குலாம் வச்சு கூட பண்ணலாம், வெஜிடபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா பர்கர் செய்யலாம். இன்னைக்கு நான் வந்து ஸ்பெஷலா KFC ஃப்ரைடு, அதாவது ஜிங்கர் பர்கர். நான் ஜிஞ்சர் கார்லிக்னு வந்துற போது ஜிங்கர் பர்கர் செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நீங்க பாருங்க கொஞ்சம் தான் ஸ்லைஸா வாங்கியிருக்கோம். ஆமா, நல்லா ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா பேபி கட் பண்ணி வச்சு இந்த பன்னுல வைக்க கரெக்டா இருக்கும். சோ இங்க பாருங்க இந்த சைஸ் தான் எல்லாமே கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, நல்லா தின் லேயரா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்காரு. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா கரெக்டா இருக்கும். இப்ப மசாலா போட்டு வந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளவு இருக்கும் பேபி? ஒரு 1/4 கிலோ கூட இருக்காது போலயே. ஆமா சங்கீதா, 50 ரூபாய்க்கு வாங்க சங்கீதா. அப்ப பாரு பட்ஜெட்டாவே முடியுது. 44 ரூபாய் பன்னு, 50 ரூபாய் சிக்கனு. உப்பு எடுத்திருக்கேன் மசாலா போடுறதுக்கு. உப்பு, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா லெமன், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து ஊற வச்சிடலாம். கரெக்டா? எஸ். இதுல வந்து நம்ம சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா சேர்க்கலாம். நம்ம கிட்ட வந்து இருக்கு, இருந்தாலும் இப்ப வந்து நான் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்யணும். சோ நம்ம மட்டும் செஞ்சு சாப்பிட்டா எப்படி? நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் வீட்டுல வந்து சிம்பிளா செய்யணும்ன்றதுக்காக சிம்பிளா பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி. இப்ப மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிடணும். ஆமா, இது ஒரு 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வைக்கிற மாதிரினா சோ மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஊற வைக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் சரி. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து செஞ்சுக்கலாம், எதுவுமே கடையில வாங்கல, வீட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் செய்யறதுக்கு வந்து எக் தான் எடுத்திருக்கேன், 2 முட்டை. ஆமா, முட்டை வச்சுதான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 முட்டையும் உடைச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். மூசாவா? சரி, 1 போட்டுக்கலாம். நல்லா 2 முட்டை போடுவோம், எவ்வளவு வருதுன்னு இதுன்னு பாக்கலாம். சரி. எல்லோ கருவும் போடணுமா? போட்டுக்கலாமே. சரி. வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், வேணுன்றவங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப வந்து இதுல கொஞ்சமா வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன், உப்பு, 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். மைனஸ் தயாரிக்கிறதுக்கு பூண்டு எல்லாம் போடுவாங்களா சிங்கா? ஆமா, அதெல்லாம் ஃப்ளேவர். அப்புறம் லெமன் ஊத்துவாங்க, எண்ணெய் ஊத்துவாங்க, எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இதை வந்து அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் நுர வர அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற 2 சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே. முட்டையை வந்து அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன், ரீஃபண்ட் ஆயில். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். எண்ணெய் மொத்தமா ஊற்றி அரைக்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைக்கணுமா? பிளண்ட் அப்படியே வந்து விட்டு விட்டு பல்ஸ் மோட்லயே அரைச்சி எடுத்தோம்னா நல்லா வந்து ஒரு கிரீமி பேஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். நம்ம மைனஸ் பார்க்கலாம், மைனஸ் வருதானே வரும். பாத்தீங்கன்னா லெமனும் புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆயில். இதுல வருமானம் தெரியல இந்த மிக்ஸி ஜார்ல, பார்க்கலாம் வருதானே. அந்த மிக்ஸி ஜார் வீணா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், அந்த மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா அரைச்சுனா கட்டியா வரல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற மிக்ஸி ஜார் சேர்த்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு. சோ இது வேற பாத்திரத்துக்கு வந்து மாத்தி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், மைனஸ் தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நெக்ஸ்ட் சிக்கன் வந்து பொரிச்சிடலாம். ஓகே ஓகே. பர்கருக்கு தேவையான முக்கியமான இன்கிரிடியன்ஸா சிக்கன். எஸ், சிக்கனை பொரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுக்கலாம். சிக்கனை பொரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் பிரான் KFC பண்ணேன் இல்லையா, அதுலயே வந்து இது மாதிரிதான் பண்ணிருப்பேன். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு, இதுல வந்து கொஞ்சமா உப்பு, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனிங் அது போட்டாதான் ஒரு நல்ல ஒரு பிளேவரே வருது.
அதனால சீசனிங் உங்ககிட்ட இருக்குதுன்னு போடுற. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்ல நல்லா மசாலா நிறைய போட்டுருக்கும் போல. இந்த தடவை நான் காரசாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது பிரான்னா அந்த அளவுக்கு தெரியாது. சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். காரமா இருக்கும்ல, நல்லா அதனால இது வந்து மாவுல நல்லா டிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கோட்டிங் ஒரு கோட்டு மாவு. ஆமா, குட்டி பொண்ணு தாத்தா கூட வந்து விளையாடிங்க. அதேதான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாவும் அவங்க தாத்தாவும் பால்கனில விளையாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவுல ஒரு கோட்டிங் வந்து மாவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே டிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூக்கி ஐஸ் வாட்டர்ல வந்து போடணும். நல்லா சில்லுன்னு இருக்குப்பா. ஐஸ் வாட்டர்ல போட்டு மறுபடியும் மாவுல முக்கணும். ஆமா, மறுபடியும் மாவுல 2வது டைம் போடும்போது மாவு நல்லா அழுத்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கணும். எடுக்கும் போது மாவு எல்லாத்தையும் உதறி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில அந்த அளவுக்கு மாவு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். இது எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கும் போது நல்லா உதறிட்டுன்னா அந்த லேயர் லேயரா வரும். இது நல்லா பொரிஞ்சு வந்தா கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குமா? கேஎஃப்சி சிக்கன் தான் பேபி, அதுன்னு சிக்கன் மாதிரி. நம்ம வீட்ல பண்ணா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா பேர் வைக்கணும். இது கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் தான். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு தயாராயிடுச்சு. மாவுல நல்லா 2 கோட் போட்டு பயங்கரமா இருக்கு பார்க்கவே. சோ இப்போ எண்ணெய் காயுது, எண்ணெயில வந்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னொன்னா போட, எண்ணெய் நல்லா தீ வை, ஃபுல்லா தீ கம்மியா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடும். ஆமா, அதுக்கப்புறம் பர்கரும் ரெடி பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா பொரிக்குது பாருங்க, நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வா, அப்படியே மேல இருக்கிற லேயர்லாம் உடையாத அளவுக்கு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சிக்கன்ல செய்யறத விட பிரான்ல செய்யறது சூப்பரா இருக்கு. அம்மா டேஸ்ட். ஆமா, லேயர் லேயரா வந்து பாத்தீங்கன்னா அழகா இருந்தது. இதுல அந்த அளவுக்கு நிறைய லேயர் வராத மாதிரி ஒரு ஃபீல். இல்ல இருக்கு நிறைய தான் இருக்கு. உடஞ்சிட்டுலாம் வேற வந்துருச்சு. பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சு போடணும். இது இன்னொரு 3 பீஸ் இருக்கு, அந்த 3 அதே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிடுறேன். மொத்தமா 6 பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது. 2 பீஸ் வந்து ஆளுக்கு ஒரு பர்கர்ல வச்சுட்டு மீதி வந்து சும்மா சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் ஃப்ரைட் மாதிரி. ஓகே ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பொரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு. இப்போ நம்ம பர்கர் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட சிக்கன் இருக்கா, பர்கர் பன் வெளியே எடுத்துடலாம். ஒரே ஆர்வமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பர்கர் செய்றோம் வீட்லயே. ஆமா, பர்கர் பன் வந்து ஒண்ணே மட்டும் ஃபர்ஸ்ட் செய்வோம். ஓகே, ஒண்ணு தான் செய்ய போறியா? ஆமா, சரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு செஞ்சுக்கலாம். எப்படி பேபி, நீ 2ஆ கட் பண்ணனுமா 3ஆ கட் பண்ணுமா? 2ஆ தான் கட் பண்ணனும். 2ஆ தான் கட் பண்ணுவா? அது உள்ள அப்படியே கத்தி நல்லா ஷார்ப் பண்ணி வச்சிர. நீ கட் பண்ண வரும். நீ கத்தி நேரா கட் பண்ணனும்னே உனக்கு தெரியாதா? இங்க இருந்து அந்த மூளைக்கு கட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். பண்ண கட் பண்ணிட்டு யோசிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண காட்ட ஃப்ரெண்ட்ஸ், பண்ண கட் பண்ணிருக்க லட்சணத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பவே சொன்னேன் பண்ண எனக்கு 2ஆ வெட்டி கொடுன்னு சொல்லிட்டேன். கத்திய நேரா வச்சு வெட்ட தெரியல உனக்கு. இல்ல, இப்படிதான் நேரா வெட்டணும். அது சைடுல இப்படி இறங்கிடுச்சு. சரி, இந்த பர்கர் எனக்கு நான் ஓரமா வச்சுக்கிறேன். இப்ப நான் கட் பண்ணி தரேன் உனக்கு. கட் பண்ணி தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ண கூட கட் பண்ணி தரல ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு. அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். சரி பாராரு, நீ வெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தேன்னா அது சரிப்பட்டு வரல. பேபி வந்து பாத்தீங்கன்னா பர்கர் பண்ண அழகா வெட்டுறாரு. பண்ண ஃபுல்லா மூடினேன். பண்ண மூடிட்டு வெட்டினாதான் கரெக்டா இருக்கும். பாத்தியா, சூப்பரா பர்கர் பண்ண வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் சங்கீதா பர்கர் செய்வார். அவ்வளவுதான் பேபி, அதோட ஒண்ணொண்ணா எடுத்து வைக்க வேண்டியதான். இப்ப என்ன பண்ணலாம், மைனோஸ் சங்கீதாவே தயாரிச்ச மைனோஸ். மைனோஸ் தடவிடலாம். பேபி சொல்றாரு, இதுக்கப்புறம் கடைக்கு போனா கூட மைனஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா முட்டை எல்லாம் போட்டா எண்ணெய் ஊத்தி இப்படியே செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, மைனஸ் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா எவனுமே சாப்பிட மாட்டான் மைனஸ். இப்படிதான் பேபி செய்வாங்க. சரி சரி. 2 லேயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பன்னுலயும் 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அப்ளை பண்ணிட்டேன். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பகுதி. ஓகே, சோ இதுல இலை வச்சுக்கலாம். என்ன இலை பேருனா? இலை பேர் சங்கீதா சொல்லுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லெட்யூஸ் ஏதோ கமெண்ட் லெட்லியூஸ்னு சொல்லிருந்தாங்க. லெட்லியூஸ்
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் லெட் லீவ்ஸா. பர்கர்ல இந்த இலை வைப்பாங்கல்ல கிரீனா இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்க. சோ இலை வச்சாச்சு. அடுத்து சிக்கன். எந்த சிக்கன் பீஸ் வைக்கலாம்? இதான் வை. நான் புட்டு கூட வை. புட்டுலாம் வைக்கல. அப்படியே வச்சிடலாம். முழுசா வச்சிரு. ரெண்டு பீஸ் வைக்கலாம். பாருங்க ஒண்ணு போதும் செய்யுங்க. பெருசா இருக்கு. பெருசா இல்ல, சின்னதா தான் இருக்கு. சரி. ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வச்சாச்சு. ஜிஞ்சர் பர்கர் வைக்கிறது வேற அப்படியே வச்சிடுவா. அது மேல என்ன வைக்கிறதுனே தெரியலையா? அதான் வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ எல்லாம் வைக்கலாம். தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டா தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய். இதுல வந்து அவ்வளவுதான். கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். அதெல்லாம் ஆனா வைக்க மாட்டாங்க. நம்ம வச்சுக்க வேண்டியதா? சரி சரி. பண்ண மூடு. இன்னொரு இலை வைக்கிட்ட போதும். சார் பண்ணு வச்சிடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பர்கர் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. KFC ஜிங்கர் பர்கர். ஆமா, KFC ஜிங்கர் பர்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு பேபி. நீ தான் சாப்பிடணும், நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. அது என்னது நான் சாப்பிடுறேன்? எனக்கு தெரியாது, நீ தான் சாப்பிடு. இல்ல இல்ல வேணாம், நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு இப்ப நீ சொல்ற அது எப்படி? நான் செஞ்சவங்களே சாப்பிட்டா எப்படி? நீ கடையில சாப்பிடுற மாதிரி இருக்கான்னு பாரு. எப்படி சாப்பிட சொன்னா சாப்பிடவே மாட்டாரு. நானே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறுன்னு இருக்குதா இல்லையா சிக்கனு? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சங்கீதா ஒரு கடி கடிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டா இருக்குது. நான் ஒரு கடி கடிச்சிட்டேன், சங்கீதா ஒரு சின்னதா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கடி கடிச்சிருக்காரு. சூப்பரா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பன்னு நல்லா இருக்கு. நான் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணிருக்கலாம். பண்ண கொஞ்சம் டோஸ்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து பண்ணல, மறந்துட்டேன். சோ அப்படியே சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்கர் செஞ்சிருக்கேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மைனஸ் வந்து நிறைய ஊத்தி விட்டு அப்படியே வழிகிற மாதிரி சாப்பிட்டா கூட இன்னும் சூப்பரா இருக்கும். மைனஸ் வந்து கம்மியா ஊத்தி இருக்கேன். எனக்கு மைனஸ் வந்து கடையெல்லாம் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிக்கும். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படியே மைனஸ் செய்வாங்க, எனக்கு பார்த்தாலே பிடிக்கலன்னாரு. அது வந்து எனக்கு சாப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மைனஸ் நான் கடையில எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட், அதை விட நல்லாவே செஞ்சிருக்காரு சங்கீதா. ஆமா, நல்லா அது அந்த முட்டை வாசனை வராத இருக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு எல்லாம் நல்லா போட்டு நல்லா பிளேவரா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.